இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆசனம் மரிச்சாசனம் என்கிற ஒரு சிறப்பான ஆசனம். இந்த ஆசனத்தை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அதனுடைய பயன்கள். இந்த மரிச்சாசனம் செய்கிறதுனால வயிறு தசைகள் நல்லா வலிமையடையும். ரொம்ப தளர்வாக தொலைன்னு இருக்கிறது நல்லா கடினமாகி வலிமையடையும். செரிமான பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி மன அமைதி இந்த ஆசனத்தில் கிடைக்கும். பச்சி மூத்தாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை நம்ம கற்றுருப்போம். அந்த ஆசனத்தில் கிடைக்கிற எல்லா பயன்களும் இந்த ஆசனத்துலேயும் கிடைக்கும். கூடுதலான பலன்களும் இந்த ஆசனத்தில் இருக்குது. இதை இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆசனம் செய்கிறதுனால முதுகுத்தண்டு நல்லா பலம் பெறும். அது ஒரு முக்கியமான பலன். இந்த கால்களை இந்த தொடைப்பகுதி அருகே இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்களா? ஸோ இந்த வலது கையை இப்படி உள்முகமாக எடுத்துகிட்டு பின்பக்கமாக கொண்டு போய் இடது கையோட கோத்துக்கணும். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே குனிஞ்சி முட்டிப்பகுதியை தொடணும். ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குனியலாம். இந்த கைகளை இந்த மாதிரி பின்பக்கமாக கோத்துக்கிறதுனால அவ்வளோ எளிமையாக குனிய முடியாது. பழக பழக வந்துடும். விட்டலாம். இப்போ இடது காலுக்கு மாற்றி செய்ய போகிறோம். செய்த மாதிரியே தான். இப்போ இடது கையை இப்படி உள்முகமாக எடுத்துகிட்டு போயிட்டு பின்பக்கமாக கோத்துக்கணும். மூச்சை விட்டுக்கிட்டே முட்டி பகுதியை தொடலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குனியலாம். இந்த முட்டி பகுதி வளையாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வளைஞ்சி தொடணும். ஆசன நிலையிலிருந்து விடுபட்டுக்கலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்கலாம். நன்றி, வணக்கம்.